வணக்கம் மக்களே. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 5-6 மணிக்கு வீட்டுக்கு வந்து நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே. நம்ம உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்முடைய ஓனர், நம்முடைய பாஸ், நம்முடைய மேனேஜர் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற சலிப்பு உங்களுக்கு இருக்கா? நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே நம்முடைய உழைப்புக்கான ஒரு சரியான ஊதியம், சரியான ஒரு ஃப்ரீடம் நமக்கு இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நம்முடைய வேலை மற்றவங்கள விட சிறப்பா இருந்தாலுமே நம்ம 10-11ஆவதா இன்னொரு எம்ப்ளாயியா தான் நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற கடுப்பு உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்க தொழில் தொடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு பிசினஸ் உலகத்துல பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல தங்களுடைய நிலைமையை வெறுத்து பெரிய நிலைமைக்கு நான் போகணும்னு சொல்லி போராடி வந்தவங்க தாங்க இன்னைக்கு அவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்க தான் நிர்ணயிப்பீங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கணும், எங்க போகணும், எவ்வளவு மணி நேரங்கள் வேலை பார்க்கணுங்கிறத கூட நீங்களே முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. எந்த வேலையை விடவும் சாதாரண ஒரு பிசினஸ்ல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால இந்த வீடியோல எப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது அப்படின்னு பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. நம்ம சேனல்ல வர்ற வழக்கமான புக் ரிவ்யூ வீடியோ இது கிடையாதுங்க. இது ஒரு பிராக்டிக்கலான பிசினஸ் மாஸ்டர் கிளாஸுங்க. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எப்படி அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி தொழில் அல்லது பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. தொழில் அல்லது பிசினஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் அல்லது வர்த்தகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இதுக்கு இணையான சொற்கள் ட்ரேட் அல்லது காமர்ஸ். சிம்பிள் லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்லணும்னா வாங்குவது அண்ட் விற்கிறது, பையிங் அண்ட் செல்லிங். எங்கெல்லாம் விற்பனை மற்றும் வாங்குவது நடக்குதோ அங்கெல்லாம் தொழில் நடக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு சேவை சர்வீஸா கூட இருக்கலாம். எந்த இடத்துலலாம் பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதோ அங்க மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுங்க, அதாவது பணப்புழக்கம் நடக்குது நண்பர்களே. இதுதான் பிசினஸோட பேசிக் சிம்பிளிஸ்டிக் டெஃபினிஷன்ங்க. ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸை டிசைன் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு தொழில் முனைவோர் அல்லது ஆண்டர்பிரினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க பிசினஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையானது ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸ், ஒரு பொருள் அல்லது ஒரு சேவை நீங்க விற்கிற மாதிரி இருக்கணுங்க. நீங்க எந்த ஒரு ப்ராடக்டையும் சர்வீஸையும் உருவாக்கலனா உங்களால பிசினஸ் பண்ண முடியாதுங்க. குறைந்தபட்சம் மற்றவர்களுடைய ப்ராடக்டை வாங்கி அதை விற்கிறதாவது நீங்க செய்யணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் ஒரு பிசினஸ் ரன் ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் பிசினஸ் நான் எப்படிங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு 2 வழி இருக்குங்க. பல வழிகள் இருக்குங்க, ஆனா பேசிக்கா இந்த 2 வழி இருக்குங்க. மற்ற வழிகளெல்லாம் நான் அடுத்த பார்ட்ல உங்களுக்கு சொல்றேங்க. முதல் வழி, ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸை நீங்க உருவாக்கணும். ஒரு தொழில் அல்லது ஒரு சேவையை, ஒரு பொருளை நீங்க உருவாக்கணுங்க. இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முதல்ல பாருங்க. அந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒரு பொருளை உங்களால உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு உலகம் முழுக்க மக்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா கிளம்பி கடைக்கு போனாதான் வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஜெஃப் பேசோஸ் வீட்டில இருந்தே பொருள் வாங்குற ஒரு ப்ராடக்டை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அதுதான் அமேசான். அதே மாதிரி ஒரு காலத்துல படம் பார்க்கணும் அப்படின்னா கடைக்கு போய் சிடி வாங்கிட்டு வந்து சிடி பிளேயர்ல போட்டு அல்லது டிவிடி பிளேயர்ல போட்டு தான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த ஒரு கம்பெனி நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணி மூவிஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பேர் தான் மார்க்கெட் கேப். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை புதுசா டிசைன் பண்ணணும் அல்லது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல எங்கெல்லாம் கேப் இருக்குன்னு பாருங்க. அந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ண நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் வே. 2வது வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை பெட்டரா மாத்தி அதை மக்களுக்கு கொடுக்கறதாங்க 2வது வழி. ஏற்கனவே சந்தையில மார்க்கெட்ல பல விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவைலபிளா இருக்குங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறைய மிஸ்டேக்ஸோட, குறைகளோட இருக்குங்க. அந்த ப்ராடக்டை பெட்டரா கொடுக்க முடியும்னா அதுவும் ஒரு பிசினஸ்க்கான வழிதாங்க. உதாரணத்துக்கு
ஒரு காலத்துல இன்டர்நெட் ப்ரௌசிங்க்கு ரொம்ப ஃபேமஸா நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு யாஹூ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போன்ற பல கம்பெனிஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுங்க. ஆனா இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் லேட் ஆகும். இந்த யாஹூ இன்டர்நெட்டுக்கெல்லாம் அப்புறமா வந்த கூகுள் இந்த விஷயத்த பெட்டரா பண்ணாங்க. கூகுளில் போய் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணீங்கன்னா யாஹூவை விட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை விட செகண்ட்ஸ் ஃபாஸ்டராகவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1 செகண்ட்ஸ்குள்ள பலாயிரம் ரிசல்ட்ஸை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அல்காரிதமை டிசைன் பண்ணாங்க. இதனால் யாஹூ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கூகுளுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்கள், எல்லாருமே ஜிமெயில் வச்சுருக்கோம். ஆனால் யாஹூ மெயில், ஹாட்மெயில் போன்ற கம்பெனிஸ்லலாம் யாருமே அக்கௌண்ட் வைக்கிறது இல்லை. அந்த கம்பெனிஸ் பிஸ்னஸ் விட்டே போயிருச்சுங்க. இது 2வது வழி. ஒரு ப்ராடக்டை பெட்டராக மாற்றினீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த 2 பாயிண்ட்டை நல்லா யோசிங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய பிஸ்னஸ் டிப்ஸோட அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.